as students. Exercise 2.11 fourth sum போலாமா? Simplify and hence find the value of sum கொடுத்துறாங்க. Sum first நோட் பண்ணிடுறேன். 3 power 2n 9 square 3 power minus n divided by 3 power 3n equal to 27. இதான் கொடுத்துறாங்க sum. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண நமக்கு எல்லாத்தையும் 3 பவராக மாற்றுங்க. சம் ரொம்ப ஈஸியாக இல்லையா? அப்புறம் நமக்கு பண்ணலாம் இந்த 3 power 2n அப்படியே இருக்கும். இந்த 9 என்ன பண்ணலாம் 3 ஸ்கொயர் போலாமா? பவர் 2 இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே இருக்க 3 power minus n அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே இருக்க 3 power 3n. நான் மொத்தம் மாற்றிடுங்க. நான் பிக்சர் அப்புறம் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண நமக்கு இப்போ 3 power மொத்தம் போட்டு 2 power n தெரியும். பேஸை மல்டி பண்ணால் நம்ம பவர் ஆட் பண்ணுமா? இப்போ 2 power 2n இருக்கா? இங்கே பவர் மேலே பவர் என்ன பண்ணுவோம்? மல்டி பண்ணுவோம். 2 to 4 ஆகிடுமா? ப்ளஸ் 4. இது மைனஸ் n. நம்ம பேஸை டிவைட் பண்ண என்ன பண்ணுவோம்? பவர் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இது ப்ளஸ் 3 என்ன ஆகும்? இங்கே மேலே போகும்போது மைனஸ் 3 ஆகிடும். இங்கே 3 power 3. இந்த ரெண்டு பேஸ் சேமாக இருக்கா? ஷார்ட் பண்ணுறேங்க. இப்போ 3 power 2n minus 3 இருக்கா? minus 4n minus 2n minus 2n வந்துருமா? ப்ளஸ் 4 வந்துருமா? ஈக்குவல் டு 3 power 3. ரெண்டு பக்கம் பேஸ் ஈக்குவல் வந்தால் அப்போ பவர் ரெண்டு ஈக்குவல் தானே? அப்போ என்ன நமக்கு மைனஸ் 2n ப்ளஸ் 4 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 3 வந்துடும். சரிங்களா? இப்போ மைனஸ் 2n ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 வந்துடுமா? அப்போ மைனஸ் 2n ஈக்குவல் டு மைனஸ் 1னா மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா n ஈக்குவல் டு 1/2. சரிங்களா?